சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது லிப் பாம். அது எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக லிப் பாம் செஞ்சுக்கலாம். அப்படி செஞ்சு வைக்கிறதால நம்மளுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம நைட் டைமில் அப்ளை பண்ணிட்டு படுத்தோம்னா நம்ம லிப் எப்பயுமே வந்து ரோஸ் கலர்லாகவே ரோஸ் லிப்பாகவே இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், வேஸ்லின், அதுக்கப்புறம் நம்ம கடையில் மெடிக்கலெல்லாம் கிடைக்கும் விட்டமின் இ கேப்சிரப், அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பீட்ரூட் பொரியல் இருக்கு இல்லையா, பீட்ரூட்டை வந்து சீவிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி சாறு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. எதுவுமே அதிகமான பொருட்கள் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பீட்ரூட் ஜூஸை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இங்கே வந்துங்க ஊற்றி வச்சுருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்க பார்த்திங்களா, வேஸ்லின் ரொம்ப நல்லது, லிப்ஸுக்கு ரொம்ப நல்லது. வேஸ்லின் எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப நம்ம வேஸ்லின் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸும் இந்த வேஸ்லின் நல்லா கலந்துக்கணும். ரொம்ப நேரம் வந்து நம்மளுக்கு கலக்கிற மாதிரி வரும். லிப் பாம் டைப் வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் கலக்கிற மாதிரி வரும். நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம விட்டமின் இ ஆயில் வந்து சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்படி இருக்குது. இன்னும் வந்து அந்த ஜூஸ் இருக்குது. வேஸ்லின் கூட நல்லா கலந்துக்கோங்க நம்மளுக்கு, அப்போ தான் அந்த கலர் வரும். நைட் டைமில் இந்த மாதிரி நீங்கள் லிப்க்கு அப்ளை பண்ணிவிட்டு படுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிப் வந்து ரொம்ப பிங்க் கலரில் மாறிடும். ஒரு 7 டேஸ்லேயே உங்களுக்கு நல்லா ஒரு ரிசல்ட்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி பீட்ரூட்டை துருவி எடுத்து வச்சுருக்க அந்த இதில் தான் நான் வந்து இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். வேணுங்கிற அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், வேணுங்கிற அளவு மட்டும் எடுத்துக்கலாம். மீதி இருந்தால் கூட நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லது. பீட்ரூட் வந்து நேச்சுரலாகவே கலர் வந்து இருக்கிறதால நம்மளுடைய லிப்ஸை நல்ல கலர் மாற்றுறதுக்கு இது யூஸ் ஆகுது. வேஸ்லின் வந்து நம்மளுக்கு வெடிப்பு வராமல் பார்த்துக்கும். அது இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் வேஸ்லின் இந்த பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த விட்டமின் இ ஆயில் வந்து கடையிலலாம் மெடிக்கலெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வந்து அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதால ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம லிப்ஸ் வந்து பிங்காக மாறுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கிறதுக்கும் வந்து இது யூஸ் ஆகுது. வெடிப்புலாம் வராமல் அதை பார்த்துக்கும். நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம விட்டமின் இ ஆயில் சேர்த்திக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணும்னா கூட கொஞ்சம் இதில் சேர்த்திக்கலாம். உங்கள் விருப்பம்தான். தேங்காய் எண்ணெய் சேர்த்துனா கூட லிப்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு நல்ல நிறம் மாறி இந்த வேஸ்லின் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, லிப் பாம் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் அதிக நாள் வச்சுருக்க முடியாது, வெளியில் வச்சுருக்க முடியாது. ஃப்ரிட்ஜ் இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நைட் ஆனால் அப்ளை பண்ணிட்டு படுத்துக்கோங்க. மார்னிங் வரைக்கும் இருக்கட்டும். இப்படி நீங்கள் 7 டேஸ் செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ விட்டமின் இ கேப்சூல்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது 2 எடுத்து வச்சுருக்கேன். இது 2ஐயும் நம்ம அதில் சேர்த்திக்கலாம். பின்னில் குத்தி ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு பின்னூக்கியில் ஒரு இடத்துல இந்த மாதிரி குத்திக்கோங்க. விட்டமின் இ வந்து ஆயில் வந்து இது ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். ஒன்று சேர்த்தியாச்சு. அதே மாதிரி பின்னில் குத்திக்கோங்க. இன்னொரு இது நம்ம சேர்த்திக்கலாம். இந்த விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து ரொம்ப நல்லது. ஹேருக்கு நல்லா க்ரோத் ஆகும். அதே மாதிரி ஃபேஸ் வந்து நல்லா வந்து ஒயிட் ஆகும். கருவளையமெல்லாம் கூட சரியாயிடும். நம்ம அடுத்தது சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அந்த விட்டமின் இ ஆயில் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நல்ல கண்டிஷனாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு லிப் பாம் மாதிரி இருக்கணும். பாருங்கள், சூப்பர் கலரில் நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்துக்கணும். 2 விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து சேர்த்திக்கிட்டோம். நல்லா கலந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 7 டேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து காலியானதுக்கப்புறமா திருப்பி நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலே இருக்க பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்பப்போ தேவையான அளவுக்கு தான் செஞ்சுக்கணும், நிறைய செய்ய வேணாம்.
7 டேஸ்க்கு மாதிரி செஞ்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அந்த நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நைட் ஆனால் அப்ளை பண்ணிக்கோங்க. சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்லேயே எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நம்மளே தயார் பண்ணது. இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம லிப் பாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்படி இருக்குது. நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு லிப் பாம் பாருங்கள். நல்லா நம்ம கடையில் விற்கிற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நல்லா கல் மாதிரி இருக்குது. நம்ம இதை வந்து டெய்லி நைட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று சொல்லணும்னா, டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது டெய்லி நைட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய லிப்பை வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்லின் நம்ம லிப் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, நம்ம பல் விளக்குற ப்ரஷ், அந்த ப்ரஷ்ஷால் நல்லா வந்து லிப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிற போது எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வந்து ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் லிப் பாம் மட்டுமே போதும். ஏன்னா நம்மள பீட்ரூட் யூஸ் பண்ணதால் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதால நம்மளுக்கு லிப்ஸ்டிக் மாதிரி செமையாக கலர் கொடுக்கும். நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாதவங்க, எனக்கு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணால் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லிப் பாம் மட்டும் நீங்கள் தடவிட்டு நீங்கள் ஒர்க்குக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட நீங்கள் இதை மாதிரி சேர்த்திக்கலாம். இல்லை லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கூட மேலே அந்த லிப்ஸ்டிக்கு மேலே இந்த வந்து தடவிக்கோங்க. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தினமுமே நைட் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்லாம் அப்படிலாம் இல்லை. நைட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் மார்னிங் டைம் கூட நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, வீட்டில் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்பப்போ கூட இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேச்சுரலாக நம்ம எந்த ஒரு கெமிக்கல் கலக்காமல் நேச்சுரலாக நம்ம வீட்டிலே சீக்கிரமாக செஞ்சிட்டோம். ஒரு முறையும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க.